வணக்கம் டீச்சர்ஸ். இசிறு பாலதகமலன் கந்தசாமி. பியூஓ எக்ஸாம் வராதா? ஏன் சார் இந்த கேள்வி கேட்குறோம்? 2026 டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல இதில பார்த்தீங்க அப்படின்னா, பியூஓ எக்ஸாம குடுக்கல. என்னென்ன குடுத்துருக்காங்க, டெட்டு 2 டைம் குடுத்துருக்காங்க. மே மாதம் நோட்டிஃபிகேஷன் குடுத்து, ஜூலைல குடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு அக்டோபர்ல குடுத்து, டிசம்பர்ல குடுக்குறதா சொல்லி, வருஷத்துக்கு 2 டெட்டு அப்படிங்கிற மெத்தட வந்து இதுக்கு மேல ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மா இருக்கு. ஏன் சார் பியூஓ எக்ஸாம் வராதா? அப்ப எஸ்ஐடி எக்ஸாம் வராதா? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2025 ஆனுவல் பிளானர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன் டெட் வைக்கிறோம் அப்படின்றதுக்கான அந்த எந்த ஒரு வார்த்தையும் குடுக்கல. அவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, 2024ல ஆனுவல் பிளானர்லயும் சரி, நாங்க டெட் எக்ஸாம் வைக்கிறோம்னு சொன்னதுனால, 25ல நாங்க குடுக்கல அப்படின்னு ஒரு விளக்கம் குடுத்தாங்க. அதே மாதிரி 2025ல டெட் எக்ஸாம் வச்சாங்களா இல்லையா? சடனா திடீர்னு வந்தது. அதே மாதிரி தான் இப்ப 2026 பிளானர்ல அத 25ல குடுத்துட்டோமே, இப்ப நாங்க பியூஓ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்றது முதல் ஒரு தகவல். இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா 2026ல பியூஓ எக்ஸாம் வரும். அது மிக விரைவில். விரைவில் என்ன? ரொம்ப இன்னொரு 1 வாரம் 10 நாள்லயே வந்துரும். இப்ப தான் ஒரு 2, 3 நாளா டிஆர்பி போர்டு கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கு உண்டான அந்த பட்டியல் குடுத்தாங்க. அடுத்து இப்போ இது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் குடுத்துருக்காங்க. அடுத்து டெட் ரிசல்ட் குடுக்க போறாங்க. உடனே யுஜி டிஆர்பியும், எஸ்ஜிடி எக்ஸாமும் கான்டாக்ட் பண்ண போறாங்க. சார் அத பத்தி இதுல ஆனுவல் பிளானர் குடுக்கல. அத குடுத்துருக்காங்களே, பிடி எக்ஸாம் நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யுஜி டிஆர்பின்னு ஒண்ணு வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு வைக்கும்பொழுது பேப்பர் 1யும் வச்சு தானே ஆகணும். அப்போ அந்த டைம்ல எஸ்ஜிடி எக்ஸாம் உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த 2026 பக்காவா பிளான் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக டீச்சர் போஸ்ட் போலாம். இதில என்ன நமக்கு இருந்த தடைகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா, இடையில எலெக்ஷன் வருது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் டிஆர்பி போர்டினுடைய அந்த செயல்பாடுகள் தடுக்காது. அது அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம 15 வருஷமா போஸ்டிங் போடாம இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். நிறைய வேக்கன்ட் இருக்கு. கண்டிப்பாக போட்டுத்தான் ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும். நமக்கு அரசியல் வேண்டாம். பட் இங்க டிஆர்பி போர்டுடைய செயல்பாடுகள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல கண்டிப்பாக டீச்சர் போஸ்ட், அதாவது யுஜி டிஆர்பி முடிச்சவங்க, டெட் முடிச்ச யுஜி டிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி கூடவே பிஇஓ, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். கான்ஃபிடென்ட்டா படிங்க. எத்தனை வருஷம் படிச்சிட்டோம். இந்த ஒரு வருஷம் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா படிச்சோம்னா நம்ம போஸ்டிங் வாங்கி செட்டில் ஆயிடலாங்களா? ஸோ அதனால எத பத்தியுமே நீங்க கேர் பண்ணிக்க வேணாம். தைரியமா நீங்க இறங்கி இந்த டைம்ல படிக்கலாம். 2வது பிஇஓ, அது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட கேள்விக்காக தான் இந்த பதில். பிஇஓ எக்ஸாம் ஆனுவல் பிளானர்ல குடுக்கலையே, வைக்க மாட்டாங்களா? போன வருஷம் கூட தான் டெட் ஆனுவல் பிளானர் குடுக்கல, வைக்கலையா? அப்ப பிஇஓ எக்ஸாம் இந்த வருஷம் கண்டிப்பாக வைப்பாங்க. அதனால நீங்க எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். படிக்கிறதுல தொய்வு வேண்டாம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் நமக்கு குடுக்குற முதல் டெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மே மாசம். மே மாசங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, புது கவர்மெண்ட் வந்துரும். சரிங்களா? ஏன்னா எந்த எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய டைமிங் அதுதான். அப்போ இங்க என்ன சொல்றோம், மே மாசத்துல டெட் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா, ஜூலைல எக்ஸாம் கன்ஃபார்மா வரப்போகுது. வருஷத்துக்கு 2 டெட் எழுதணும் வைக்கணும் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ராசஸ். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த வருஷத்துலேருந்தே டெட் 2 எக்ஸாம் வரும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். சரிங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம், மே மாதம் நமக்கு 5வது மாதம் வந்து டெட் எக்ஸாம் வருது. இப்போ 1வது மாதம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இடையில 4 மாதம் தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஸ்ரீ பாலாஜி அகாடமி சார்பாக நம்ம டெய்லி டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். அது 50 டேஸ் பிளானாக நம்ம கொடுக்க போகிறோம். அந்த 50 டேஸ் பிளானுக்கு யாரெல்லாம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் நான் எழுதுறதுக்கு நான் விருப்பமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க, நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா போதும். வாட்ஸ்அப்பில் உங்களை நம்பர் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டில் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம். இந்த நம்பர் 8344059944, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெஸ்ட் லிங்க் உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிவிட்ருவோம். இது வந்து டெட் எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட். டெய்லியுமே இது நடக்கும். ஸோ டெய்லி நம்ம என்னென்ன போர்ஷன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆனுவல் பிளான் 50 டேஸ் பிளான் 50 நாள் அந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு 50 நாள் அட்டவணை உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அந்தந்த டேட்டில் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும் உங்களை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம டெட் ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 2019லேருந்தே ஒவ்வொரு டெட்டுக்கும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வச்சுருக்கோம், கிளாஸ் வீடியோஸும் கொடுத்துருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகி வெளியே போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை நம்ம யூடியூப்பில் சார் நாங்கள் உங்களை தான் பாஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேட்டி கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த முறை நமக்கு என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண உடனேயே நமக்கு போஸ்டிங் போட போகிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் தான் எல்லா பக்கமும் இருக்குது. அதாவது அரசியல் ரீதியாகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ரீதியாகவும் சரி, பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இந்த 2026 அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே இது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு இதாக போயிட்டுருக்கும். ஏன்னா ஸ்ட்ரகிள், அதாவது பிரச்சனைகள், அந்த தடைகள்ங்கிறது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துட்டு தான் இருந்தது. இப்போ நம்ம குறிப்பாக சொன்னோம்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு 2010 வாக்கில் பார்த்தீங்கன்னா, நமக்கு 2010 to 15 வாக்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சூழ்நிலை தான் இருந்தது. ஊழல் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது.
அப்புறம் அது ப்ராப்பராக இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொல்லி வச்ச மாதிரி கணக்காக இந்த வருஷம் நாங்கள் இந்த டேட்டில் இந்த எக்ஸாம் நாங்கள் நடத்தி முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரகிள் வந்து இந்த டைம்லாம் நமக்கு இது வரைக்கும் வந்திருந்தது. இதுக்கு மேலே எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும், அதில் எந்த சந்தேகம் வேணாம். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம டெட் எக்ஸாம் எழுதி அப்போ ஃப்ரெஷ் கான்டெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லிடுறேன். இந்த டெட்டு வந்து காமன் டெட் தான், இது வந்து ஸ்பெஷல் டெட் இல்லை. ஏற்கனவே டீச்சிங் போஸ்ட்டில் இருக்கிறவங்க எழுதுகிற டெட்டு கிடையாது. இது வந்து காமன் டெட். பிஎட் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க எழுதக்கூடிய டெட்டு. கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லிட்டு அது சிறப்பு தகுதி தேர்வுன்னு தனியாக வைப்பாங்க. அது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டெட். நம்ம எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அழகாக அடுத்த யூஜிடிஆர்பி எஸ்ஜிடிஆர் எதுக்கு நமக்கு எலிஜிபிள் இருக்கோ அந்த எக்ஸாம் எழுதி அழகாக போஸ்டிங் இந்த டைம் நம்ம போயிடலாம். அதனால் கான்ஃபிடென்ட் நீங்கள் படிங்க. நம்ம ஷெட்யூல் கண்டிப்பாக இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் 8340599944 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு உங்களை ஆட் பண்ணிடும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.